here, cameras everywhere. So I first thank one and all. தமிழே பேசலாம். மிக்க நன்றி Mr. Madan, Mr. Vignesh and Mr. Prashant. Prashant, you won't believe, என்னை சதா ஓட்டிகிட்டே இருப்பார். நீங்கள் அருமையான அம்மான்னு சொன்னீங்க, அப்படி தானே? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது. அப்சல்யூட்லி நோ ஸ்ட்ரெஸ். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினோம், ஒரே ஃபேமிலியாக பழகினோம். ஆக்சுவலி ஐ மிஸ் பாலாஜி சக்திவேல் சார் ஹியர். அவரோட பண்ணக்கூடிய செகண்ட் மூவி ஒரு வெப் சீரிஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லார்கிட்டேயும் ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன் ஃபேமிலி ஒன் குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் பழகினோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபுல் ஸ்டோரி லைன் இன்னும் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது ஒரு வித சஸ்பென்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். ஸோ ஐ எம் ஸோ ஈகர் டு வாட்ச் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஹானர் மீ. தேங்க்யூ மேடம். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இது என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், Sham sir, everyone at. Thank you Madan sir, S Studios, 7 Pictures, Nandri. Prashant sir, it was so lovely working with you. Ongloda acting debut to be associated with you was so nice. Ma'am sonna madri, everyone on set was so pleasant. Romba or when we look back at it now, romba warma, romba or happy ana experience ah irundhudu. விக்னேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார். டு எவ்ரி ஒன் ஆன் திஸ் ப்ராஜெக்ட், காஸ்டியூம் டிசைனர் காவ்யா, செட்டில் இந்த ஏடிஸ் எல்லாரும், எல்கே எல்லாரும், இட் வாஸ் ஜஸ்ட் அ வெரி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் இதில் ஷர்மிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங் இங்கே இருக்க எல்லாருக்கும். அண்ட் மை நேம் இஸ் அருள் ஜோதி அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லான்ச் ஆஸ் அ லீட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் தேங்கிங் மை செல்ஃப் ஃபார் கம்மிங் திஸ் ஃபார். I'm feeling very proud of myself and thank you for the opportunity, Prashant sir, Vicky sir and Madan sir. Yeah, it was very comfortable and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Thank you so much and I think you have to keep doing this. Without any doubt, you look so good on screen. நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைரக்ஷனுமே நாங்கள் நிறைய பார்க்கணும். அண்ட் விக்கி சார், ஐ டோன்ட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வாரண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் டைரக்ஷன் நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், டிரைவர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்டைலிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. யா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஜாயின்ட் அஸ் டு செலிப்ரேட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க் யூ கவின் சார். தேங்க் யூ டு ஆல் த டைரக்டர்ஸ் ஹூ ஜாயின்ட் அஸ் டுடே. தேங்க் யூ ஸோ மச். யா, முதல்ல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாரண்ட் பற்றி நான் பேசணுன்னா நான் ஆக்சுவலாக மாமன்லேருந்து ஆரம்பிக்கணும். பட் நிறைய டைம் இருக்கான்னு தெரியல. என்னை மாமனில் அவர் ரொம்ப கம்மியாக பேச சொன்னார். இப்போ கம்மியாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமா? பேசலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த டீம் எனக்கு மாமனில் ரொம்ப புதுசு. மாமனில் நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் மாமன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனில் நான் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு. எனக்கு அவருக்கும் நிறையா சண்டைகள் வரும், நிறையா கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் எனக்கு இந்த வாரண்ட்டை பற்றி அவர் பேசினார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னார், அண்ணன் ஹீரோவாக நடிக்கிறேன்,
நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணது தான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், பட் அவர் ஹீரோ ஆயிட்டாரு. இந்த சீரீஸில் அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக விலங்கு மாமன்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி, அவரோட ஐடியில் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் அதையும் அவர்கிட்டயே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதனால் இந்த வாரண்ட்டில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். பிரசாந்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், மாமனில் தான் ஒர்க் பண்ண முடியல, இதுலையாவது நீங்கள் நடிக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே மிகப்பெரிய சந்தோஷம்னு. அதே போல் விக்னேஷ், இந்த யூனிட்டில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சுலைமான்லேருந்து அத்தனை பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள டே இங்கே வெயிடா அங்கே ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவ்வளவு ஜாலியாக. அப்புறம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்கிறதுக்காக டைரக்டர் விக்னேஷ் வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு பிரசாந்தை கூப்பிட்டு மச்சான் அப்படிம்பார். என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி ஒரு சில இடத்துல சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக எல்லாரும் கலகலப்பாக அழகாக ஒர்க் பண்ணாங்க. உங்கள் கூட சேர்ந்து இந்த இப்போ இருக்கிற டீம் நீங்கள்லாம் ஜெயிச்சவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து உங்கள் கூட சேர்ந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற அத்தனை இதிலையும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம பிரசாந்துக்கும் சரி, எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதே இடத்துல பல விஷயங்கள் நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். இருந்தாலும் என்ன வரும்போதே கேட்டேன், என்ன ஒரே காஸ்டியூம் 2 பேர் மேட்சாக வந்திருக்கோம், அதனால் 2 பேர்த்தையும் ஒன்றா கூப்பிட்டாங்களாக்குன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நம்ம வேறு நீங்கள் வேறு எப்படின்னாரு. இருந்தாலும் ஹியூமரை விட்டுட்டு நானும் கேரக்டராக வந்ததுனால அவருக்கு ஹியூமரும் பண்ணுவார், கேரக்டரும் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதுபோல் 2 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் தாஸ் அண்ணன் பேசுவார். அனைவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, மற்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பத்திரிகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. ரியலாகவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்தில் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையாக முதல் படம் நடிக்கிறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேறு வேறு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி, அதுலேயும் ஒரு தொடர்ந்து வெற்றி பண்ணோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறையா ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லை, படங்கள்லேயும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறையா பண்ணணும், அதுக்கு என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா 2 மணிக்கு 2 போட்டோன்னா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க, எவ்வளவு திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படமும் டீசர் கொண்டாந்து காமிச்சா இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட் அது போலேடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒன்று எடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட்டு போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து, அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும். அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையாக இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள்ரா, அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசாக அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளில சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே
எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க. என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வேறு என்ன பேசுன்னு தெரியல. இன்னும் ப்ரெஸ் மீட் இருக்குது, நிறையா பேசலாம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார், அண்ட் அதனால் நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம், ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Hi, Vanakkam. Congratulations to the team, first of all. And I thank Jay sir for giving this opportunity for me. And so much thanks to Babu sir for accepting me as a costume designer to this film. And நான் நிறையா பாபு சார் கிட்டேருந்து கற்றுக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்பவே பர்ஃபெக்ஷன் என்கிட்டேருந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ சார். அண்ட் for the whole team, just a good luck for this movie, and my best friend Meenakshi, all the very best, and all the team members, congratulations and best of luck. Thank you. நான் ஒர்க் பண்ணதுக்கு பாபு சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லைவாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இன்னொரு நிறையா லிங்க் இருக்குது. ஏன்னா பாபு சார் எப்படி முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணி வந்தாரோ அது மாதிரி முருகதாஸ் சாரோட 2 படம் நான் பண்ணியிருக்கேன். கஜினி ஹிந்தியில் நிறையா கிளாஸ் ஒர்க்கு பீட்டு கொடுக்கும்போது, 7ஆம் அறிவியில் நிறையா ஃபைட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சசி சார் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் பாபு சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஜெய் சார் கூட இந்த நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணோம். அப்போ அவர் நிறையா ஹெல்ப் பண்ணார். அவர் நல்லா பண்ணுவார் எப்பவுமே ஆக்ஷன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் எனக்கு ஒரு ரோல் வேறு கொடுத்தாரு டைரக்டரு, அதை நடிக்க வச்சு அவர் தான் கஷ்டப்பட்டார் நிறையா. அதனால் டெஃபினட்டாக லைஃப் எப்படின்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி தான் சட்டென்று மாறுது வானிலை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும் டெஃபினட்டாக. இன்னொரு விஷயம், ரிச்சர்ட் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. நான் அசிஸ்டண்டாக பீட்டர் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி ஒரு கேவிட் ஒர்க் பண்ணவர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இப்போ ஸ்பெஷலாக சொல்லணுன்னா மியூசிக் டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அதோடு சேர்ந்து எல்லாமே ஒரு லைஃப் கிடைக்கும் எல்லாருக்குமே. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சசி சார், ஹாப்பி டு மீட் யூ ஹியர். உங்கள் பெரிய ஃபேன். உங்கள் எல்லா படங்கள்லையும் இருக்கிற அந்த எமோஷ்னல் கனெக்ட், அது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண மாதிரி என்னையும் ரொம்ப டச் பண்ணியிருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் வித் விஜய் அண்ணி சார். அவர் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களை பற்றி அவ்வளோ சொல்லுவார், கொலை ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில். ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். அண்ட் முருகதாஸ் சார், நீங்கள் கொடுக்காத இம்பேக்ட் இல்லை, தமிழ்நாடே ஆடி போயிருக்கு உங்களால் தான் இன்றைக்கி. அதுக்கு விதை நீங்கள் போட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெரி ஹாப்பி டு see you here சார். எல்லா விதத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அண்ட் ஜெய் ப்ரோ, வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ இன் திஸ் ஃபிலிம். உங்கள் மியூசிக் நாலேஜ் பற்றி ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லும், அவர் வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக, மியூசிக் ரிலேட்டடாக மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, இது இப்படி பண்ணலாமா அப்படின்ற சஜஷன்ஸும் சூப்பராக கொடுப்பாரு. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆன் திஸ் ப்ரோ. உங்களுக்கு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி மீனாட்சி, யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் த ஃபிலிம். அண்ட் ரிச்சர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒர்க். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அது நான் ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சா வந்து ரிச்சர்ட் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அதை அவர் சொல்லலை, யாருமே சொல்ல. அதான் சர்ப்ரைஸ் கேமியோ இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம நடித்து அந்த படம் வெளியே வந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும், எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர். ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மீனாட்சி மேம், உங்கள் கூட நடித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா சீனுமே ரொம்ப எமோஷ்னலாகவும் நல்லா ஃபன்னாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. முருகதாஸ் சார், நீங்கள் இருக்க ஸ்டேஜில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூ சசி சார், தனஞ்சயன் சார், ரிச்சர்ட் அண்ணா, எல்லோரும், ஸ்னேகன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து 15th அன்னைக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. மக்கள் வந்து எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இப்போ படத்தை பார்க்குறாங்க தேட்டரில். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் 20 வருஷம் முடிச்சுன்னா மனிதர்களை சந்திக்கிறதே திருவிழா போல இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நவீனம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பிரித்து வச்சிடுச்சு. முகத்தை பார்த்து பேசுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த படத்தின் மூலம் கிடைத்திருக்கிறது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் சசி சாரும் சரி, முருகதாஸ் சாரும் சரி, அவங்க கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கூட அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளத்தில் நானும் ஒரு ஓரத்தில் இருப்பேன். இதில் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஜெய் சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம். எப்போ பார்த்தாலுமே புதுசாக ஸ்கூலில் சேர்த்து விட்ட பிள்ளை மாதிரியே உட்காந்துருப்பார். என்ன கூட்டம் இருந்தாலும், எத்தனை பழக்கம் இருந்தாலும், எவ்வளோ பழக்கம் இருந்தாலும், ஏதோ ஒன்று என்னமோ புதுசாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு அவர் விட்டுட்டது மாதிரியே ஒரு அந்த இன்னசென்ட் தான் அவருடைய பலம் நான் நினைக்கிறேன். எனவே அவர் படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறது, என்னுடைய பாடல்கள் அவர் நடிப்புக்கு கிடைச்சது பெரிய வரமாக கிடைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பாடல்களை வந்து கொண்டாடப்படுகிற காலங்களில் ஒரு நீளமான பாடல்களோ அல்லது நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களோ வருவது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் நான் எழுதின 2 பாடல்களும் நிச்சயமாக வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு களத்தில் எனக்கு அமைச்சு கொடுத்த இசையமைப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் சாரோட 2வது படம், இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம் அகெயின். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ரிச்சர்ட் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அழகாக காட்டினதுக்கு. அண்ட் மிச்ச காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய தடைகளுக்கு அப்புறம், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமும் இந்த படத்தை வந்து பாபு விஜய் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சமர்ச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து, குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. பாபு விஜய் டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிப்ரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோடய ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே, சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ கேட்டதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன் நான். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலிஸ்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி வேறு ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார், யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்பயும் நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய அவ்வளோ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கே தெரியாமல். ரொம்ப ஸ்வீட், ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார், இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட் டே எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்புறம் என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம்
தூங்கிறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் சார் ஞாபகம் வந்துடுவார். நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லைன்னா என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். இல்லை இப்போலாம் எது பேசினாலும் பயமாக இருக்குது மார்க் பண்ணி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான், நம்ம படத்தோட ட்ரைல் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.